அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஒரு ஜாதகருக்கும் லக்கணம் பார்த்துருக்கோம். அந்த லக்கணத்திலேயே கோதலியா லக்கணம் சொல்லி லக்கண அமைப்பு இருக்குது. இது மிகவும் விசேஷமான லக்கணம். அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் உதய ஆகும் காலமும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் காலமும் கோதலியா லக்கணம் எனப்படும். அதாவது சூரியன் வந்து இப்போ 6 மணிக்கு உதிக்குது வச்சுங்க, சரியாக அந்த 6 மணிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த கோதலியா லக்கணம் இயங்கும். அதே போல் சூரியன் மாலை 6:30 மணிக்கு மறையுது வச்சுங்க, அப்போ பிறக்கிற குழந்தைக்கு இந்த கோதிலியா லக்கணம் இயங்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா, பசுவானது தனது முதல் காலடியை எடுத்து வைக்கும் நேரம் எனவும் அந்த காலடியில் சகல விதமான தேவர்களும் வாசம் செய்தும் காலம் எனவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த லக்கணத்திற்கு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் முதலியவற்றில் ஏற்படும் தோஷங்கள் எதுவுமே இந்த ஜாதகர் வந்து பாதிக்காது. நீங்கள் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு தோஷம் என்பதே இல்லை. இவங்களுக்கு ஜாதகமே பார்க்காம திருமணம் செய்து வைக்கலாம். இங்கே கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.